ஹாய் ஹலோ மண்டே மினி பிளாக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே வந்துட்டு கோல்டு காஃபி குடிக்கணும்னு டெம்ட்டாக இருந்துச்சு. சரி சேலான்னு கிச்சனுக்கு போனால் அம்மா வந்துட்டு டீ போட்டு குடிசாமினாங்க. நானும் டீ போட்டு நம்ம காஃபி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். அன்றைக்குமே ஒரு பேனில் வந்துட்டு தண்ணி ஊற்றி இஞ்சியும் ஏலக்காவையும் தட்டி போட்டு அதை கொதிச்ச வாட்டி காஃபி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கொதிச்ச வாட்டி பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பால் நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வடிகட்டி சுகர் போட்டு கொடுத்துட்டேன் அம்மாக்கிட்ட. அம்மா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. பரவாயில்ல, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு காஃபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்துட்டு மரவரி மாவு தான். இது வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். மரவரி மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், கொக்கோ பவுடர் இல்லைன்னா காஃபி தூளே சேர்த்துக்கலாம். நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தேன். அதை வந்துட்டு நல்லா பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி டோ மாதிரி வரும். அதை கட் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்பில் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை 2 ஸ்பூன் சுகர் மட்டும் போட்டுட்டு அந்த பால்ஸை போட்டுக்கலாம். பால்ஸ் நல்லா எப்படி வெந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதை ஒரு பால் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது வந்துட்டு மண் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து இந்த பக்கம் அந்த டோவை வந்துட்டு ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுலில் காஃபி தூள் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த டோ வெந்ததுக்கப்புறம் அந்த மிக்சரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மெயினே இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் காஃபி தூள் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பஃபி பீட்டாக வரும். இதை வந்துட்டு அப்படியே ஓரம் வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பஃபினஸ் போயிடும். அதனால் ஓரம் வச்சுக்கலாம். இது நல்லா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஊற வைக்கணும். அந்த பால் தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நான் ஒரு half நாள் ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் பபுள்ஸ் போட்டு வெறும் பால், காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சு ஊற்றிக்கலாம். இல்லைன்னா ஜில் பாலே ஊற்றிக்கலாம். நான் ஜில்லாக இருக்க பால் காய்ச்சாம தான் ஊற்றிருந்தேன். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பஃபி காஃபி அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி தூள் போட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹாட் அண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.